ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். நான் உங்கள் கேவிஎஸ். இது உங்கள் ஃபேவரட் கேமிங் வித் கேவிஎஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு 1vs1 சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். எனக்கும் மேகாக்கும் போடப்பட்ட ஒரு 1vs1 தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிருக்கும் மேட்ச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் அதை மட்டும் ரீச் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய 150 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய 1 இயர்க்குள்ளே வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரப்போகுது guys. ஸோ அதுக்குள்ளே நம்ம 200 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நான் ஏம் பண்ணேன். பட் முடியல, போடு எகிரி அடித்தாலும் தப்பிக்க பார்க்குறான், முடிச்சாச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சப்போர்ட் பண்ணிவிட்டு எப்படியாவது 200 வர வச்சுருவாங்க அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. வர வைக்கிறீங்களா பார்க்கலாம். இன்னும் 5 நாளோ 11 நாளோ தான் இருக்குது. அதுக்குள்ளே முடியுதா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டை வேறு லெவலில் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ இந்த கில்லில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. ஸோ அங்கேருந்து ஒரு கட் பண்ணிட்டேன். எதனால்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப க்ளூவல் ஃபைட் மாதிரிலாம் நடந்துச்சா. ஸோ ஓ மை காட். ஸோ P90 வச்சு மாண்டையில் அடி நடிச்சிட்டோம். ஓகே, பரவாயில்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். நீ ப்ரோ நான் ப்ரோ அப்படின்லாம் கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்லியாக போடப்பட்ட ஒரு மேட்ச். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் மேட்ச்சு. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மேட்ச்சு. அண்ட் இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ இது என்ன பிசியில் விளையாடுனதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம் ரியலி சாரி, பிசிலாம் இது விளையாடல. இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் அவனுடைய ஸ்டடீஸ் முடிஞ்சவொடனே நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ ஏன்னா அவனுக்கு மெயினாக வாங்கினதே அவன் ஸ்டடீஸ்க்கு தான். பட் ஆனால் அவன் இன்னும் இதில் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கல இன்னும் லேப்டாப்பில். இன்றைக்கி காலையிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க அவனுக்கு அந்த ஸ்டடீஸு. ஸோ நம்மளும் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் க்ளூவால் போட்டு எப்படியே அடைச்சிட்டு இந்த இடத்துல உட்காந்துக்கலாம், அப்புறமா அவனை அடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ அவன் அங்கே இருக்கிறது நான் ஈஸியாக பார்த்துட்டேன். இப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றது எனக்கு தெரியும். என்னென்னா அவன் அங்கே போயிட்டு க்ளூவால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் எய்ம் பண்ணி வச்சுருப்பான் ஆல்ரெடி. ஸோ இந்த இடத்துல அவன் வந்தாக்கா அடிக்கலாம் அப்படின்ட்டு கரெக்டாக அந்த டார்கெட் செட் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உடனே வெளியே வந்துடக்கூடாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்த்துட்டு அப்புறமா தான் நம்ம வெளியே வரணும். அதுக்கு முன்னாடி வரவே கூடாது. இதில் கடைசியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோ ட்ரிக்ஸ் மாதிரி ஒன்று பண்ணுவேன் பாருங்கள். என்னதுன்னா அதை நீங்களே கடைசியில் பாருங்களேன், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ரிக்ஸு. பிடிச்சிருந்தனா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே அந்த ட்ரிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும், ஓகேவா. பார்த்தீங்களா, அவன் இது தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஸோ அவன் ஆக்சுவலி எய்ம் ஆல்ரெடி வச்சுருந்து அப்படியே நகருவான். ஸோ நகரச்சே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடி விழறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். 99.9% ஆமாம். ஸோ மாதிரி 99.9% வந்து பார்த்தீங்கன்னா அடி விழும். அந்த 1% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. சரி, ஓகே. ஸோ இங்கே தான் இருக்கான். ஆக்சுவலி அவன் அங்கே தான் இருக்கான். எப்படி இந்த இடத்துக்கு வந்தானே எனக்கு தெரியல பாருங்களேன். ஸோ இப்போ அங்கே இருக்கான். ஸோ இப்போயும் வந்து மேலே அந்த இடத்துல கன்னை ரீலோட் பண்ணுறதுலாம் தெரியுது. பட் ஆனால் அவன் எப்படி அங்கேருந்து இந்த சைடுக்கு வந்தான் ஒன்றுமே எனக்கு புரியல ஆக்சுவலி. ஸோ ஒருவேளை நம்ம இந்த இடத்துல க்ளூவால் உடச்சிட்டு வச்சு அவன் சுற்றிட்டு அந்த சைடில் வந்துட்டானோ என்னமோ. பட் ஆனால் அவன் மேலே வரல. அது ஒரு விஷயம் கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சிடுச்சு. சரின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனே புஷ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் நல்லா இருக்குதுல்ல இந்த லேகு. கரெக்டாக அது ஏன்னு தெரில, இந்த எனிமிக்கிட்ட போகிறச்ச மட்டும் இந்த லேகு என்னை சாவடிக்குது. நீங்களே பாருங்களேன் இப்போ. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு மொபைல், ஓகேவா. ஸோ இப்போ அவனும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஏதாவது ஒரு கார்னரில் இருப்பான், நம்ம இறங்கின உடனே மண்டையில் அடிச்சிடலாம் அப்படின்றது தான் அவனோட பிளானாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நான் அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா இப்படி சுற்றிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி அவனும் இந்த கார்னரில் நிற்பான் பாருங்கள். ஸோ ஓகேவா, அதோ நிற்கிறான். ஸோ அங்கே பார்த்தீங்களா கரெக்டாக இவங்கிட்ட வரைச்சே மட்டும் எனக்கு என்னமோ லேக் ஆகிடுது. ஸோ நல்லா இருந்த மொபைலு இவங்கிட்ட வந்தால் மட்டும் எப்படியோ ஆகிடுது. ஸோ நான் டெத்தே ஆகலை. ஓ மை காட், இப்போ தான் நானே பார்க்குறேன் எலிமினேட் ஆகிட்டுருக்கேனா. ஓ மை காட். ஸோ இந்த ரவுண்ட் மட்டும் நம்ம எலிமினேட் ஆகாமல் இருந்தாக்கா அவனை முடிச்சுட்டு நம்மளும் எப்படியா ஜெயிச்சிருக்கலாம். பட் ஆனால் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஜாலி. ஓகே. ஸோ உட்பெக்கர் அண்டு டெசர்ட் ஈகிள். ஸோ உட்பெக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் கார்டில் ஒரு சூப்பரான கன்னாக இருக்குது இப்போதைக்கு. நீங்கள் யாராவது ஷார்ட் ரேஞ்சில் அதிகமாக வந்து அடிக்கிறாங்க ப்ரோ அப்படின்றச்ச வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆகு, ஏகே இதெல்லாம் யூஸ் பண்ணுறதோட உட்பெக்கர் யூஸ் பண்ணுங்கள். எதனால் சொல்கிறேன்னா இப்போ ஆகு, ஏகேலாம் வந்து பார்த்தீங்கன்னா 27, 24, 30 அந்த ரேஞ்சில் தான் போகும். ஹெட்ஷாட் அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 அது மாதிரி போகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஹுட்பேக்கர் யூஸ் பண்ணி பாருங்களேன், உண்மையிலே தரமாக யூஸ் ஆகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹுட்பேக்கர் மட்டும் யூஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் லாங்லேருந்து அடித்தாலும் 54, 55 அந்த ரேஞ்சு கண்டிப்பாக வரும். அதே சமயம் ஹெட்ஷாட்டுன்னு ஒன்று அடிச்சிங்கன்னா அதில் கண்டிப்பாக 206க்கு மேலே தான் கண்டிப்பாக வரும். ஸோ ஆக்சுவலி 2 அடி வாங்கிட்டான் அவன். ஸோ இன்னும் 2 அடி அடிச்சிருந்தாக்கா அவன் காலியாக இருப்பான். நீங்களே பார்த்தாங்களா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், நான் கேரண்டியோடு சொல்கிறேன்,
கண்டிப்பாக லாங் ரேஞ்சில் ஹுட்பேக்கருக்கு 54 இல்லாட்டி 57 வரும் டேமேஜு. அதையும் மீறி வரலனாக்கா அது கண்டிப்பாக வரும். வரலான்றதெல்லாம் அங்கே பேச்சே கிடையாது. ஏன்னா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்களேன் கிளாஷ் ஸ்குவாடில், உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்று ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் எனக்கு அந்த ரேட் ஆஃப் ஃபயர் தான் ரொம்ப பிடிக்கவே இல்லை. டிராகனோவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டொக்கு டொக்கு டொக்குன்னு அடிக்கும். பட் ஆனால் இது அநியாயத்தினா ரொம்ப டொக்குன்னு அடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதையே நல்லா அழுத்தி பிடிச்சா மட்டும்தான் வருதே தவிர நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகுக்கெலாம் உட்காந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ என்ன கேட்டாக்கா ஹுட்பேக்கருக்கு அவ்வளோ ட்ராகை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகுன்றது எந்த கன்னுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லாங் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டாக்கா ஏகே யூஸ் பண்ணலாம், ஸ்கேரு, ஓகேவா. ஷார்ட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் தாம்சன், MP5, UMP அது மாதிரி SMG கன்ஸ். ஸோ ஓகேவா, நார்மலாகவே சொல்லிடுறேன், SMG கன்ஸ் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் லாங் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ட்ராகனோ இது மாதிரியான கன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது அந்த ட்ராகுக்கு. ஏன்னா அது டொக்கு 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 டொக்குன்னு அடிக்கிறதுக்குள்ள அவன் பொட்டுன்னு தலையில் அடிச்சுட்டு போட்டுருவான். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க, ஓகேவா. ஸோ ஓகே, இங்கே தான் இருக்கான். ஸோ ஆல்ரெடி 2-1 அப்படின்ட்டு அவன் லீடிங்கில் இருக்கான். ஸோ இந்த மேட்ச்சை நம்ம ஜெயிச்சாக்கா 2-all அப்படின்னு அவனை ஈக்குவலைஸ் பண்ண முடியும். ஸோ ஈக்குவலைசர் வருமா இல்லை அவனே மறுபடியும் லீடிங்லேயே இருப்பானா அப்படின்றது தான் தெரில. ஸோ பார்க்கலாம். ஓகே, இங்கே தான் இருக்கான். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஷார்ட் கன் இல்லை, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா M187 வச்சுருக்கான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 108 டேமேஜ் கொடுத்துட்டான் அப்படின்ற தைரியத்தில் போனாக்கா இந்த M188 அவனை பேன் பண்ணி தொலைய மாட்டான்றானுங்களே அவனுங்க, என்னடா பண்ணுறது. ஆனால் கடைசியில் நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அதிகமாக இப்போதைக்கு நான் ட்ராகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாக்கா நான் உண்மையிலே சொல்கிறேங்க, நான் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டில் அதிகமாக ட்ராகு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். சரின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துருக்கேன். எதுக்காகனா அந்த ட்ராகுக்காக. அங்கேருந்து ஒரு சின்ன கட்டு மேலே ஏறி 2 க்ளோவால் போடுறேன், அவ்வளோதான். ஸோ ரொம்ப தவளோண்டு ஒரு சின்ன கட்டு தான். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராகுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரேஞ்சில் வந்தாலும் வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு தாம்சன், MP5 அந்த மாதிரி SMG கன்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் நார்மலாக ஒரு ARM கன்று ஷார்ட் ரேஞ்சுக்கு ட்ராக் பண்ணலாம் அப்படின்னாக்கா அது கன்னை யூஸ் பண்ணலாம். ஓகே, இதோ இங்கே தான் இருக்கான். நான் பார்த்துட்டேன் அவனை. ஆக்சுவலி நான் கீழே இறங்கி புஷ் பண்ணலாமா வேணாமான்னு யோசித்தேன். அப்புறம் தான் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். வேறு லெவல் ட்ராகு. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ட்ராகு. எதனால்னா இப்போ எனிமி உங்களோட ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தான்னு வைங்களேன், நீங்கள் ரொம்ப அதிகமாக ட்ராக் பண்ணவே பண்ணுறாதீங்க. எதனால் சொல்கிறேன்னா லாங்கில் இருக்க எனிமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றினாக்கா அவனுக்கு மண்டையில் போடும். நீங்கள் மட்டும் ரொம்ப ஓவராக ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா அவனோட மண்டையை விட்டு குறி தப்பி மேலே போயிடும். ஸோ இதே அவன் ஷார்ட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்கள். எதனால்னா ஷார்ட் ரேஞ்சில் அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னோட பவர் மேலே ஏறாது. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வேகமாக இழுத்து விட்ருங்க ட்ராகை, ஓகேவா. ஸோ ஓகே, நம்மளோட சொந்த ஊர் கிளாக் டவர். ஸோ சொந்த ஊரில் தோத்தாக்கா சொந்த ஊர்லேருந்து ஒரு ஒத்த சாப்பாடு கூட வராது. ஸோ அதனால் ஒழுங்காக ஜெயிச்சுன்னு இந்த ரவுண்டை அப்படின்னு ஒரு முடிவில் தான் இருக்கேன். பார்க்கலாம். ஓகே, நம்ம எப்பயும் போல் மேலே ஏறி போயிட்டு இந்த இடத்துல க்ளூவால் போட்டுடணும். எதனாலன்னா ஸோ நீங்கள் கிளாஷ் ஸ்குவாடுன்னு ஒன்று விளையாடினீங்கனாலே இந்த பிளான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம். ஸோ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறத என்னுடைய ஒரு இதில் சொல்லிடுறேன். இப்போ அவனுடைய ஒரு கிறுக்குத்தனத்தால் அவனே மாட்டிப்பான் என்கிட்ட. என்னதுன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா சேலஞ்சு இது மாதிரி 1v1 அதெல்லாம் போகிறச்சு ரூம் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் கிரனேட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாருமே சொல்லுவாங்க, ஓகேவா. ஆனால் இவன் என்ன பண்ணுவான் பாருங்களேன், வேணுன்ட்டே கிரனேட்டை போடுவான். நான் அடுத்த ரவுண்டு விடுவேனா, அடுத்த ரவுண்டு நானே வச்சு செய்வான் அவனை பாருங்கள். ஸோ ஓகே, எங்கே கிரனேட் இன்னும் வரலையா? ஐயையோ, ஆக்சுவலி நான் மட்டும் இங்கே வந்திருக்கச்சா அவன் மட்டும் போட்டுருந்தான். என்னுடைய திட்டம் எல்லாமே வேஸ்ட்டாக இருக்குது. என்னோட கண்டென்ட்டே கிடைக்காமல் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி. ஸோ நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 யூடியூபர்ஸ் வீடியோ தான் வரப்போகுது. ஸோ யாரெல்லாம் அதுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ ஓகே, இந்த சைடில் வந்த அப்புறம் தான் க்ளூவால் போடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, கிரனேடு எங்கடா வரல. ஸோ ஓகே, ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா சரி க்ளூவால் எல்லாத்தையும் பிரேக் பண்ணியிருக்கான், ஒரு வேளை உள்ளே வருவானோன்னு நினச்சேன். பட் அந்த நாய் கிரனேட் போட்டான். சரி, நீ கிரனேட்டை போட்ட, நீ என்கிட்ட மாட்டிட்ட, அவ்வளோதான் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த ரவுண்டு நம்மளும் வச்சு செய்வோம். ஏன்னா நம்மக்கிட்டே காயின்ஸ் இல்லை வாங்கிறதுக்கு அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புஷ் பண்ணக்கூடாது இந்த டைமில் தான். எதனால்னா அவன் கீழே வெகையாக காத்துட்ருப்பான், நம்ம வந்தோடனே அடிக்கணும் அப்படின்ட்டு. நம்ம மட்டும் இந்த டைமில் புஷ் பண்ணோம் அப்படின்னா
கண்டிப்பாக மண்டையில் 2 அடி வைப்பானுங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மேலேயே இருங்க. ஓகேவா? எனிமி எங்கே இருக்கான்னு பார்த்துடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஓகே இங்கே இருக்கான் பார்த்தாச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே இங்கே தான் இருக்கான் பார்த்தாச்சு. அவ்வளோதான். ஸோ ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஓகேவா? ஸோ நீங்கள் பொறுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் வின்னு. ஸோ கிளாக் டவரை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டு மேலே ஏறிட்டிங்கன்னா நீங்கள் அவசரமே படக்கூடாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஈஸியாக ஜெயிப்பீங்க. ஓகேவா? இதுதான் நான் சொல்கிறது உங்களுக்கு. ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹுட்பேக்கர் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால தான் அவனை இந்த வாட்டி லாங் ரேஞ்சில் தான் வச்சு முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி கிரனைட் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் மேபி இந்த ஒரு ரவுண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிரனைட் யூஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் லாங் ரேஞ்ச் கன் எடுத்திருக்கேன். ஏன்னா சப்போஸ் அவன் கிரனைடை யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு முடிவில் வந்தாலும் நம்மக்கிட்ட லாங் ரேஞ்ச் கன் இருக்குது. ஸோ ஓகேவா? நம்ம அவனை லாங்லேருந்தே முடிச்சிடலாம் அப்படின்றதான் என்னுடைய பிளானு. ஸோ ஃபஸ்ட்டு எந்தெந்த இடம்லாம் நமக்கு அடிக்கக்கூடிய இடமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பிளாக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? டோட்டலாக பிளாக் பண்ணிடணும். எதனால்னா சப்போஸ் அவன் இந்த சைட்லேருந்து வந்தானா இந்த சைடில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்களுடைய ரைட் சைட்லேருந்து வந்தானா ரைட் சைடில் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த நடுவில் ஏறிட்டானுங்கன்னா நம்ம க்ளோஸ். ஓகேவா? அவனுங்க மட்டும் நடுவில் ஏறி வந்துட்டானுங்கன்னா அந்த ஜன்னல் சைடில் கண்டிப்பாக நம்மளால் அவனுங்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எனிமீஸ் அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு இடம். ஓகேவா? ஸோ அப்சர்வேட்டரி பொறுத்த வரைக்கும் அந்த இடம் ரொம்பவே அவனுங்களுக்கு பெஸ்ட்டான இடம். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த இடத்துல பார்த்து விளையாடுங்க. ஓகேவா? சரி ஓகே அவன் அந்த சைடு நான் பார்த்தேன். சரின்ட்டு இந்த சைடுக்கு வந்திருக்கேன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் ரவுண்டு இந்த ரவுண்டை எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் வின்னு. நான் ஜெயித்தா எனக்கு வின்னு, அவன் ஜெயிச்சாக்க அவனுக்கு வின்னு. மேகாவா கேவிஎஸ்ஸா இந்த செத்த எலியா சாரி இந்த வெட்டுப்புலியா இல்லை அந்த செத்த எலியா பாலா பழமா அப்படின்ற மாதிரி தான். ஸோ யாருன்னு பார்க்கலாம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தைங்க. ஓகேவா? உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக குழந்த மாதிரி இருப்பான். பட் ஆனால் அவன் பேசுகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரியே இருக்காது. எப்படின்றத மேலும் வரக்கூடிய வீடியோஸில் அவனையும் பேச வச்சு போட முடியுமான்னு பார்க்குறேன். அவன் எங்கே பேச போகிறான். சரி ஓகே அவன் சேனல் என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலி வீடியோ போட்டிருந்தான். அதுக்கு மேலே என்ன ஆச்சுன்னு எனக்கு சொல்லவே இல்லை. அவனும் வீடியோ போடலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ பார்க்கலாம். ஓகே இங்கே தான் இருக்கான். இந்த டைம் பார்த்து இந்த லேகும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? சரி ஓகே அவன் இந்த சைடு வருவான்ட்டு போட்டாக்கா அந்த நாய் அந்த இடத்துலையே தான் இருந்திருக்கான். ஸோ எனக்கு வேறு லெவல் டேமேஜ். ஜஸ்ட் ஒரு 30 ஹெச்பியில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தப்பி இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே அவன் அந்த இடத்துல இருக்கான் பார்த்தாச்சு. இருந்தாலும் இந்த டைமில் நமக்கு தேவை ஒரே ஒரு மெடிக்கிட். ஸோ அட்லீஸ்ட் ஒரு மெடிக்கிட்டாவது போட்டுருந்தோம். ஜோன் வேறு ஸ்டிங் ஆகுது. ஓகே ஒரு மெடிக்கிட் போட்டாச்சு. ஸோ ஓகே இந்த இடத்துல இன்னொரு க்ளூவால். ஓகே க்ளூவால் வேணாம். இந்த ராஜதந்திரன் தான் சொன்னது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிரனைட் போட்டிருக்கோம். 3 கிரனைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவன் திணறான். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கிறதுக்கான ரிலீஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அவன் க்ளூவால் போட்டாலும் அவன் மேலே தான் வந்தாகணும். மேலே வரைச்சே நம்மளால் அடிக்க முடியும். ஓகே ஸோ ரீலோட் பண்ணிட்டாக்கா இந்த இடத்துல வந்து அடி போடு வேறு லெவல். ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். ஸோ நாளைக்கு காலையில் சந்திப்போம். பாய்.